வந்துருச்சு. வாயில வைக்க கூடாது. வினோத், என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேத்திக்கு நீ லேட்டா வந்ததுனால பேச முடியல. என்ன விஷயம்ப்பா? ஏமா ஜெயந்தி, நீ அவங்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அது வந்து மாமா, ஜெயந்தியோட அம்மாவும் அண்ணனும் நேத்திக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஜெயந்தி, இந்த விஷயத்த நீ வினோத்கிட்ட சொல்லலையா? அது வந்து என்ன தடுமாறுற? உங்க அண்ணன் விஷயமாச்சே, சொல்லாம இருந்திருக்க மாட்டியே. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லாத. அன்னைக்கு அவர் பெல்ட்டால அடிச்சதுல இருந்தே எங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லது கெட்டது எதையும் கலந்து பேசிக்கிறதே இல்லை. நான் பேசினாலே அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அதுவும் என் குடும்பத்தை பத்தின விஷயம் எதையாவது பேசினா அவ்வளோதான். டேய், என்னடா அதெல்லாம்? அப்பா, அவளை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். அப்பா, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களா, அதை சொல்லுங்க. அவங்க அம்மா வேணும்னு எதுக்காக இங்க வந்தாங்க? குழந்தை விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தினா குழந்தை மேல உரிமை கொண்டாடுறான். நான் தான் எல்லார்கிட்டையும் கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு சொல்ல முடியும்னு அனுப்பிச்சு வச்சேன். இதுல கலந்து பேச என்னப்பா இருக்கு? அவன் எந்த வகையில உரிமை கொண்டாடுறான்? அவன் கை காலை உடச்சு என்ன வேணா? நான் அப்பவே சொல்லிட்டேனா, குழந்தையெல்லாம் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு. இதை பாருமா, எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்லைம்மா இது. அவன் கோர்ட்டு கேஸுன்னு போறேன்னு சொல்றான். மறுபடியும் டிவி பத்திரிக்கைன்னு நம்ம குடும்பமான சந்தி சிரிக்கணுமா? அவனுக்கும் குழந்தை மேல உரிமை இருக்கு. 1000 இருந்தாலும் அவன் தானே அப்பன். அதனால தான் எல்லார்கிட்டையும் கலந்து பேசி ஒரு முடிவு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அப்பா, நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? கோர்ட்டு கண்ணை மூடிட்டு அவன் பக்கம் தீர்ப்பு சொல்லிடுமா? குழந்தை 5 வயசு வரைக்கும் அம்மாவோட பராமரிப்புல தான் இருக்கணும். வாரத்துக்கு 1 நாளோ மாசத்துக்கு 2 நாளோ குழந்தைய வந்து பார்த்துட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். அவன் எந்த கோர்ட்டுக்கு போறானோ போட்டும்பா, நம்ம பாத்துக்கலாம். தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் சார், சார், யாராவது போய் கொஞ்சம் சோடா வாங்கிட்டு வாங்களேன். சார், 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 செல்வம், என்ன சார் ஆச்சு? லோ ப்ரெஷர் ஆயிடுச்சுப்பா.
தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்ன சார் இது? உங்களை இந்த நிலைமையில என்ன பார்க்கணும்? எப்படி வாழ்ந்தவர் நீங்க? சரி வாங்க சார், நான் வண்டியில் தான் வந்திருக்கேன். நான் உங்களை வீட்டில் விட்டுறேன், வாங்க. பரவாயில்ல செல்வம், நான் போய்க்கிறேன். இப்ப எனக்கு சரியாயிடுச்சு. நீ ஏதாவது அவசர வேலையா இருப்ப, நீ கிளம்புப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க வாங்க. நான் உங்களை வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய்க்கிறேன், வாங்க. இல்ல ஏன் சார் தயங்குறீங்க? இல்ல செல்வம், நான் போய்க்கிறேன்னு. உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏன் சார், நான் உங்களை வீட்டில் இறக்கி விட்டா இப்போ நீங்கள் இருக்கிற வீடு, உங்கள் நிலைமை, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் சார். அர்ச்சனா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு. நீங்கள் வாங்க சார், நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். பார்த்து வாங்க சார். பத்திரம். வாங்க, பார்த்து. என்ன நந்தினி இது? அப்பா இப்படி தனியா வெளியில அனுப்பலாமா? ரோட்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தார். நல்ல காலம் நான் அந்த வழியை வந்ததுனால அவரை பார்த்து கூட்டிட்டு வந்தேன். கதவு தர. பரவாயில்ல, கதவை தர. நீங்க வாங்க சார். அப்பா குடிக்க தண்ணி கொண்டா. உட்காருங்க சார். செல்வம், இந்தாங்கப்பா. நந்தினி, அர்ச்சனா செல்வத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளாம். அர்ச்சனா கிட்ட சொல்ல முடிஞ்ச விஷயத்தை கூட என்கிட்ட சொல்ல முடியல இல்ல? அன்னைக்கு அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் உன்னை பார்த்தப்ப கூட என் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்தேன்னு போய் சொன்னேன். அப்படின்னா நீங்க 2 பேரும் என்ன 3வது மனுஷனை தானே பார்க்குறீங்க? செல்வம், உங்ககிட்ட எதையும் மறைக்கணும், சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஷெட்டுக்கு அன்னைக்கு வந்தோம். ஆனா அன்னைக்கு நீயே பெரிய பிரச்சனையில இருந்த. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்ககிட்ட எங்க பிரச்சனையை எப்படிப்பா சொல்ல முடியும்? அதான் எதையுமே சொல்லாம திரும்பி வந்துட்டோம். சரி சார், நீங்களே இவ்வளவு பிரச்சனையில் இருக்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுனா 1/2 மணி நேரத்தில் 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தேன் நான். நீ இப்போ உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு அதை நினைச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அர்ச்சனா வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதும் எனக்கு அப்படியே உயிரே போயிருச்சு. ஹலோ, என்ன நம்மளையும் கொஞ்சம் கவனிக்கிறது? என்ன ஏதோ வேண்டாத விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி முகத்தை வச்சிருக்க? பணம் என்னாச்சுமா? ஹலோ, யாருங்க நீங்க? என்ன பணம்? இவங்க என்கிட்ட 3 லட்ச ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு வாய்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீ யாரு? சார் என்ன சார் இது? இவர் சொல்றதுலாம் உண்மையா? ஆமா செல்வம், பெரிய கடனை எல்லாம் வீட்டை வித்து தீர்த்துட்டேன். இன்னும் இந்த மாதிரி சில்லறை கடன் தான் இருக்கு. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இத பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை வாய்தா கொடுத்தாச்சு. அதுவும் உங்க பொண்ணு முகத்துக்காக தான் கொடுத்தேன். எனக்கு வட்டியும் வரல அசலும் வரலன்னா எப்படி? எனக்கு ஏதாவது ஒன்று வந்தாகணும். வாங்காம நான் போகவே மாட்டேன்.
இதை பாருங்க, நான் இவங்களுக்கு வேண்டியவன் தான். இவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் நான் தரணும். 2 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய 3 லட்ச ரூபாய் நான் தரேன். இப்ப கிளம்புங்க. என்ன பாப்பா, இவர் கரெக்டா பணம் கொடுத்துருவாரா? இவர் சொல்றத நம்பி நான் போலாமா? அவர் சொல்ற மாதிரி கொடுத்துருவாரு. 2 நாள் கழிச்சு வாங்க. இப்பவும் உன் முகத்துக்காக நீ சொல்றேன்னு நம்பி போறேன். இன்னும் 2 நாள்ல என் 3 லட்சம் வரலனா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நடக்கிறதே வேற. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. நீ வளர வேண்டியவன் செல்வம். அதனால தான் உங்ககிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சோம். சரி, எனக்கு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாயிருச்சு. நான் எப்படியாவது 2 நாளுக்குள்ள வண்டிங்களை வித்து பணத்தோட வரேன். நான் வரேன் சார். செல்வம், வீட்டுக்கு போகும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போப்பா. அன்னைக்கு அர்ச்சனா வந்தப்போ நந்தினி எதுவுமே கொடுக்கலையா, வெறுங்கையோடு அனுப்பிட்டா. அதான் வாங்கிக்க. இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இந்த 50 ரூபாயில ஒன்றும் எனக்கு பெரிய வித்தியாசம் வந்துட போறதில்லப்பா. இந்தா வாங்கிக்க. வாங்கிக்க செல்வம். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுக்குற இந்த 50 ரூபாய் வச்சுட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போறதுக்கு குழந்தை இப்போ வீட்டில் இல்லை. செல்வம், என்ன சொல்ற? ஆமா நந்தினி, இவ்வளவு நாள் எங்க வீட்டில் வளர்ந்தது எனக்கும் அர்ச்சனாக்கும் பிறந்த குழந்தை இல்லை, பிரியாவோட குழந்தை. எங்க குழந்தை ஆஸ்பத்திரியிலேயே இறந்து போச்சு. இந்த உண்மையை அர்ச்சனா கிட்ட சொன்னா அவ தாங்கிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் கல்யாணமாகாத பிரியாவுக்கு குழந்தை உயிரோட இருந்துச்சுன்னா அது அவ எதிர்காலத்துக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் தான் அர்ச்சனாவோட அம்மா குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்க. பிரியா கிட்ட போய் அவ குழந்தை இறந்து போயிட்டதா சொல்லி அவளையும் நம்ப வச்சுட்டாங்க. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கும் அர்ச்சனோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த உண்மை இப்ப அர்ச்சனாக்கும் தெரிய வந்துருச்சு. குழந்தை கொண்டு போய் பிரியா கிட்டே கொடுத்துட்டா. இப்ப குழந்தை அங்கதான் இருக்கு. என்ன செல்வம் இது? குழந்தை விஷயத்துல போய் அர்ச்சனா தான் அவசரப்பட்டாங்கன்னா நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. இல்ல நந்தினி, குழந்தை விஷயத்துல அர்ச்சனா கிட்ட போய் சொல்லட்டுமேங்கிற மன உறுத்தல் என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. குழந்தைய கொடுத்துட்டு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. சரி, அதில் இருக்கட்டும். நான் கிளம்புறேன். 2 நாள்ல வரேன். நான் வரேன் சார். சரி செல்வம். குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து யார்கிட்டயாவது ஆட்டையா போடணுமே. குடிக்கிறதுக்கு பணம் வேணும். அப்பா அம்மா கிட்ட ஏற்கனவே வாங்கியாச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயோ. ஏண்டா, ஆ? என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளிநாட்டுக்கு போற விஷயமா இன்னைக்கு போய் வேற யாரையும் பார்க்கலையா நீ? போட்டோ எடுக்கணும்னு நேத்திக்கே போட்டோ எடுத்தியா? என்ன பண்ண? ஒண்ணுமே சொல்லல. அதெல்லாம் எப்போ எடுத்து முடிச்சாச்சுமா. என்னம்மா நீ இப்போ வந்து கேட்டீங்க? என்னது எடுத்து கொடுத்து முடிச்சாச்சா? ஏண்டா, என்கிட்ட அந்த போட்டோ கொஞ்சம் காமிக்க கூடாதா? என்னம்மா, அது என்ன கல்யாண போட்டோவா? வெளிநாட்டுக்கு போற போட்டோமா? அது இப்போ வந்து டெல்லிக்கு போய் அங்கிருந்து மும்பைக்கு போய் அங்கிருந்து கடல் தாண்டி அப்படியே ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. சரி, நீ என்னென்னமோ சொல்ற, விடு. வேலை கிடைச்சா போதும். எப்ப வேலை கிடைக்கும் அதை சொல்லு. ஏமா, இப்பதானமா பாஸ்போர்ட்டுக்கே அப்ளை பண்ணிருக்கேன். முதல்ல விசா ரெடி பண்ணணும், அப்புறம் டிக்கெட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வேலையே கிடைக்கும். விசாவா? அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு எம்பசில ஆளுங்க இருக்காங்கம்மா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். அது கொஞ்சம் பணம் செலவாகும்னு சொன்னா பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் வேலைக்கு போறேன்னா நீ அப்போ வேணாங்கிறீங்க. வயசான காலத்துல உங்களை கஷ்டப்படுத்த எனக்கும் மனசு வரல. யார்கிட்ட கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியலமா. டேய், இதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு நீ வேலைக்கு போய் லட்சமா சம்பாதிச்சேன்னா அம்மா கிட்ட தானே கொடுக்க போற. இரு வரேன். டேய், இந்தாடா, இது வெள்ளி கொலுசு. இதை கொண்டு போய் வச்சேன்னா இன்னி தேதிக்கு 1000 1500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அது என்ன சொன்னிய விசா, அந்த செலவுக்கு வச்சுக்கோ. என்னம்மா இத போய் தர? டேய், இது வெள்ளி தானடா. நாளைக்கு நீ வேலைக்கு போய் லட்சமா சம்பாதிச்சேன்னா தங்கத்திலேயே வாங்கிக்கலாம்.
வாடா கம்நாட்டி அடிக்காதப்பா சொன்னா கேளு மன்னிப்பு கேளு யோ என்னய்யா எதுக்கு இவனை இழுத்துட்டு வந்திருக்க மன்னிப்பு கேளுங்கிற என்னாச்சு வயசு வித்தியாசம் பார்க்காம இவன் கூட பழகணும் பாரு அதான் இவன் என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினைச்சு நம்ம வாசுவை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்றான் அதான் நேராவே இங்க வந்து சொல்லுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் டேய் சொல்டா இப்போ அப்பா என்னாச்சு இவன் அப்படி என்ன சொன்னா? வாசு நீ இப்ப எவ்வளவோ நல்லவனா மாறிட்ட எப்படி இருந்தவன் இப்படி நீ திருந்தி வந்திருக்க உன்னை பத்தி தப்பு தப்பா இல்லாதும் பொல்லாதும் சொல்றான்டா கேட்டோன்னே ரத்தம் கொதிச்சு அங்கேயே 4 பலாருன்னு விட்டு தான் இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன் சொல்டா இப்போ ஏண்டா இவரே இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்னடா வாசுவை பத்தி நீ சொன்ன அது வந்துக்கா நேற்று நான் என் ஃப்ரெண்டு கூட பாருக்கு போயிருக்கும்போது ஏசி பாருக்குள்ள இருந்து வாசு வந்ததை பார்த்தேன்